வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் சீமான் ஆஜராகும் நிலையில் கூடுதல் காவல்துறையினர் அங்கு பாதுகாப்புக்காக வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். விவரங்கள். நடிகை விஜயலட்சுமி அளித்த புகாரில் சீமான் இன்று மாலை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராக உள்ள நிலையில தற்பொழுது காவல்துறையுடைய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. காவல் நிலையம் இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீதேவி குப்பம் சாலை ஏற்கனவே காலையிலிருந்து போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. இருபுறமும் பேரிகார்டுகள் மூலம் இந்த சாலையானது மூடப்பட்டிருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. 7 மணி அளவில் சீமான் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராகுவார் என்ற ஒரு தகவல் சொல்லப்படக்கூடிய நிலையில பல்வேறு கேள்விகளை இந்த வழக்கு தொடர்பாக காவல்துறை சீமானிடம் கேட்க இருக்கிறார்கள். குறிப்பாக நடிகை விஜயலட்சுமியிடம் ஏற்கனவே வாக்குமூலங்கள் பெறப்பட்டு இந்த வழக்கு தொடர்பான ஆதாரங்கள் எல்லாம் காவல்துறையால் திரட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலையில 12 வார கால அவகாசத்துக்குள் இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்ற உத்தரவை எடுத்து சீமானிடம் இன்று முழுவதும் விசாரணை நடத்தப்பட்டு இந்த வழக்கு தொடர்பான அனைத்து கேள்விகளும் கேட்கப்பட்டு அவர் அளிக்கக்கூடிய பதில்கள் அனைத்துமே குற்றப்பத்திரிகையில் இடம்பெற செய்வதற்கான நடவடிக்கையை காவல்துறை மேற்கொள்ள இருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.